அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம ஹரப்பா நாகரிகத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஹரப்பா என்னும் சிந்தி மொழிக்கு என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இதுல சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது சிந்துவெளியின் தானிய களஞ்சிய நகரம் எனவும் சிந்துவெளி நுழைவாயில் எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பாகிஸ்தான்ல மாண்டு கோமரி மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராவி நதியோட இடது பக்கத்துல தான் இந்த ஹரப்பா நகரம் அமைந்துள்ளது. இதை கண்டறிந்தவர் 1921 தயாராம் சகானி என்பவர் இதை கண்டறிந்தார். ஸோ அது மட்டும் இல்ல, ரிக்வேதத்துல ஹரப்பா என்ற அந்த சொல்லானது ஹரியூபியா எனவும் அழைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஹரப்பா பகுதியில் முக்கியமான சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தானிய கிடங்கு 2 வரிசையில 6 தானிய கிடங்கானது இங்கு காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தலையற்ற ஆண் சிலை ஒன்றும், அதாவது தலையற்ற நடனமாடும் ஆண் சிலை ஒன்றும் இங்கு காணப்படுகிறது. இது தவிர ஒரு மானை வேட்டையாடுவது போன்ற முத்திரையும் இங்கு கிடைக்கப்படாது. எச் வடிவ கல்லறை மற்றும் மாட்டு வண்டி, இது மட்டும் இல்ல ஒரு ஆண் பெண் இருவரும் சேர்த்து புதைக்கப்பட்ட அந்த சான்றுகள் இந்த ஹரப்பா பகுதி கிடைக்கிறது. இதோட அந்த தொழிலாளரோட அந்த தங்கும் இடமும் இங்கே காணப்படுகிறது. ஸோ சிந்தையில் கண்டறியப்பட்ட 100% அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களில் 36% இந்த ஹரப்பா பகுதியில் கண்டறியப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.